வாங்க நம்ம சேர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 5-6 வீடியோ இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் இது. அதோட கண்டினியூஷனாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் புரியும். ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என எந்த சட்டத்திருத்தம் கூறுகிறதுனா, ஒரு நபர் 2 மாநிலத்திலையும் ஆளுநராக இருக்கலான்னு எந்த சட்டத்திருத்தம்னா 7வது சட்டத்திருத்தம். அப்போ 7வது சட்டத்திருத்தம் எந்த வருஷம் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. இதே சட்டத்திருத்தம் தான் என்ன சொல்லுவோன்னா, ஒரு உயர்நீதிமன்றம், அதாவது ஒரு ஹைகோர்ட் 2 மாநிலத்துக்கு இருந்துக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ஹைகோர்ட் புதுச்சேரிக்கும் சேர்ந்துருக்கு, கேரளாவில் உள்ளது லட்சத்தீவுக்கு சேர்ந்துருக்கு, அந்தமானுக்கு எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இப்படி இருக்கலான்னு சொன்னதும் இந்த சட்டத்திருத்தம் தான். அப்போது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ரீசனாக இப்போ தமிழிசை ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி தெலுங்கானாக்கும் புதுச்சேரிக்கும் ஆளுநராக இருந்தாங்க. அடுத்த கொஷின் எந்த சட்டத்திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறதுனா, 69வது சட்டத்திருத்தம் 1991 ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அதை தேசிய தலைநகராக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பார்த்தோன்னா, காப்பு ஒதுக்கீடு சட்டம் 2017 எந்த மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னா, இது ஆந்திர பிரதேசத்துடன் தொடர்புடையது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1946. இந்திய அரசியலமைப்போட முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்கும்னா டிசம்பர் 9 1946. அப்போ ஆச்சாரிய கிருபாலினி யாரை பரிந்துரைப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. இது ஃப்ரான்ஸோட நடைமுறை. யார் இருக்கிறதுலேயே அந்த கூட்டத்தில் வயசானவங்களோ முதியவரோ அவருக்கு கொடுக்கணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்துருவாருன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 11 1946 அடுத்த கூட்டம், 2வது கூட்டம் நடக்கும். அப்போ ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக தேர்ந்தெடுத்து வருவாங்க, நிரந்தர தலைவராக. அடுத்த கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமையோடு தொடர்புடைய வழக்குன்னா ராம்சரண் வழக்கு. அடிப்படை கடமை நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு கேட்டுச்சுன்னா இல்லை. 1950 ஜனவரி 26 அடிப்படை கடமைகள் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இது எப்போன்னா 1976 42வது சட்டத்திருத்தம், அதாவது ஸ்வரன் சிங் குழுவோட கமிட்டி அவங்களோட இதுபடி தான் கொண்டு வந்தது. இப்போ இந்த அடிப்படை கடமையோடு தொடர்புடையதுன்னா ராம்சரண் வழக்கு தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒழிக்கக்கூடியது விதி 17. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்த 15 ஜாதி மத இன வேறுபாடு பார்க்கக்கூடாது. 16 பொது வேலைவாய்ப்பில் சம வேலைவாய்ப்பு, பொது நிறுவனங்களில் சம வேலைவாய்ப்பு. 17 தீண்டாமை ஒழித்தல். 18 பட்டங்களை துறத்தல். இதெல்லாமே சமத்துவ உரிமையை சார்ந்தது. அடுத்த பார்த்தோன்னா 2011-12 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின்படி இந்திய அரசாங்கத்தின் கடன் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த கடன் 32,81,465 கோடி. இது இப்போ எக்கச்சக்கமாக இருக்கும். இது 2011-12, இப்போ 23-24 ரொம்ப அதிகமாக இருக்கும். வரவு செலவு திட்டம் ஃபஸ்ட்டாக எந்த வருஷம் வரவு செலவு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 1861. அடுத்த நம்ம மதராஸ் மாகாணத்தோட முதல் வரவு செலவு திட்டத்தை 1937 முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அதை ரீட் பண்ணுவாங்க. நம்ம மதராஸோட முதல் வரவு செலவு திட்டம். அடுத்த பார்த்தோன்னா தேசிய திட்டமன்றம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா அறிவியல் தேசிய திட்டமன்றம். அதில் யார் யார் இருப்பாங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், பொருளியல் அறிஞர்கள், சிறப்பு பிரதிகள் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அடுத்த பார்த்தோன்னா தேசிய வளர்ச்சி மன்றம்னா பிரதம மந்திரி, முதல் மந்திரி, மத்திய மந்திரிகள் இருப்பாங்க. ஆய்வு திட்டக்குழுவில் யார் இருப்பான்னா பொருளியல் நிபுணர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள். இந்திய திட்டக்குழுவில் யார் இருப்பாங்கன்னா பிரதம மந்திரி, முதல் மந்திரி மற்றும் பொருளியல் நிபுணர்கள் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா செழுமை அடுக்கினர், அதாவது க்ரீமி லேயர் கான்செப்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இதோட சம்மந்தப்பட்ட வழக்கு, அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எதுனா இந்திரா சகானி வர்சஸ் இந்திய யூனியன். ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு வந்துருவாங்கல்ல ரிசர்வேஷன் முன்னாடியே மாநிலத்திற்கும் சென்ட்ரலில் கொண்டு வந்ததும் அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு கொண்டு வந்ததும் இவங்க வழக்கு போட்டு அதை கேன்சல் பண்ண சொல்லும்போது க்ரீமி லேயர்னு ஒரு அடுக்கை உருவாக்கி, அதாவது பிற்படுத்தப்பட்டவரில் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. க்ரீமி லேயர்னால் அவங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இத்தனை லட்சம் ஆண்டு வருமானம், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு 1885.
கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்ததும் 1855, விவசாய பயிர் காப்பீட்டு முறையை கொண்டு வந்ததும் 1885. இந்திய கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கர சாலையின் தூரம் எவ்வளவுனா 1684. 1684. சென்னை இங்கே, கொல்கத்தா இங்கே நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய தங்க நாற்கரை சாலையோட தூரம் 1684. அடுத்த முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. 50 நம்ம அரசியலமைப்பு ஏற்றுப்போம். 51 நம்ம முதல் திருத்த சட்டம் கொண்டு வந்துடுவோம். முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு ஏற்றப்பட்டது கரெக்டு. பொது தேர்தல்னா 1952 அந்த மாதத்தில் தான் நடக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்தாச்சு. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபையே தான் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்படும். கரெக்டு தான். அவங்களால தான் இயற்றப்பட்டிருக்கும். அப்போ 2, 3 தான் சரி. அடுத்து இந்த கொஷின் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதனால் அதை விட்டுருவோம். ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயம் ஆனபோது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுக்களில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. வட்டிக்காரர்கள் குடியானவர்களை சுரண்டி இருக்காங்க, உணவு தட்டுப்பாடு இருந்திருக்கு, பணப்பயிர் தேவை அதிகரிப்பு இருந்திருக்கு, பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல் எல்லாமே இதில் இருந்திருக்கு. ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளில். அடுத்து இந்தியாவின் கதக் நடன அரசன் யாருன்னா சம்பு மகாராஜா. அடுத்த ஈவேரா ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வெளியேறுவதற்கான என்ன காரணம் முதன்மைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதாவது நம்ம மோகன் கரம்சந்த் காந்தி இவரோட முரண்பாடா, இல்லை சேரன்மா தேவி குருகுல பயிற்சி மையத்தில் நடந்த சிக்கலா, காங்கிரஸோட கருத்தியலா, காங்கிரஸோட சமூக வித்தியாசமா? எனக்கு இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி என்னென்னு கரெக்டாக தெரில. ஆனால் அவர் எதுக்காக காங்கிரஸ்லேருந்து வெளியேறுவார்னா 1925 காஞ்சிபுரத்தில் திருவிக்கா தலைமையில் ஒரு மாநாடு நடக்கும். ஒரு மாநாடுனா அது காங்கிரஸ் மாநாடு. அதில் திருவிக்கா தான் தலைவராக இருந்திருப்பார். அவங்கக்கிட்ட இவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்பார். அப்போ திருவிக்கா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உடனே போங்கடான்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து தான் அவர் 1925 தான் வெளியே வருவார். வெளியே வர வருஷம் இவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிடுவார். ஆனால் இங்கே ஆன்சர் காந்தியுடனான முரண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்படி கூட இருக்கலாம். அந்த வகுப்பு வரி பிரதிநிதித்துவத்தை காந்திக்கிட்டே கேட்டு காந்தி அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்துக்கலாம். கண்டிப்பாக இவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். இது 1925. 32 அம்பேத்கருக்கு அந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகி தான் கடைசியில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எதுனா மதச்சார்பற்ற கருத்தியல். தேசிய இயக்கத்தை நம்ம தேசிய இயக்கம் வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறதுனால தான் நம்ம வலுவாக இருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே. இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை யார் வழியாக செலுத்தும்னா தலைமை கணக்கு தணிக்கை அலுவலர். இவரோட ஆர்டிக்கிள் 148 இருந்து 151 வரைக்கும். அப்புறம் இப்போ யார் இருக்காருன்னா சஞ்சய் மூர்த்தி. இந்திய தலைமை கணக்காயரில் எந்த விதிப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாருன்னா 148. அடுத்த இதில் எந்தது இது சரின்னு கேட்டிருக்காங்க. உறுப்பு 308 இருந்து 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகளை பற்றி கூறுகிறது. உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவரங்களுக்கானது. பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952 இயற்றியது. உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இப்போது இதில் பார்த்தோன்னா 308 ஜம்மு காஷ்மீருக்கான பணியை சொல்லியிருக்கோம். ஆனால் அதை மட்டும் சொல்லியிருக்காது, மொத்த மாநிலத்துக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். அதனால் இது தப்பு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு கரெக்டு. பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டம் 1952 இயற்றாது. ஏன்னா இது அரசியலமைப்பு கொண்டு வந்த டைம்லேயே ஆர்டிக்கிள் 312 இருக்கும். 312 புதிய அகில இந்திய பணிகள் உருவாக்க அதிகாரம் செய்கிறது. அதனால் இது 1, 4 கரெக்டு. இதுக்கு அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு தான் இருக்குது, புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம். அடுத்து பார்த்தோன்னா அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தால் சேர்க்கப்பட்ட ஆர்டிக்கிள் என்னென்னா 243B. அதாவது 243 243O வரைக்கும் வரும். 243 சம்மந்தமாக இது மட்டும்தான் இருக்குது. யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் யார் ஆனார்னா கோபாலசுவாமி ஐயங்கார்.
நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வருவனவற்றில் எது சரியல்லன்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். நமக்கு தெரியும் 352, 56, 60. 52 என்னென்னா தேசிய அவசர நிலை, 56 மாநிலத்தில் ஆட்சி, 60 வந்து நிதிநிலை. இது வரைக்கும் நம்ம வந்து நிதிநிலை அவசர நிலை நமக்கு வரவே இல்லை. கொரோனா டைமில் வரும்னு எல்லாரும் பயந்தாங்க, ஆனால் வரவே இல்லை. நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. ஆமாம், நாடாளுமன்றம் மத்தியில் இருக்கக்கூடிய சட்ட மேலவையை தான் நீக்க முடியாது. ஆனால் நாடாளுமன்றம் வந்து மாநில சட்ட மேலவையை நீக்கலாம், இங்கே நீக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. மாநில சட்ட மேலவையோட ஆர்டிக்கிள் என்னென்னு பார்த்தோன்னா 169. அடுத்த மாநிலங்களின் எல்லைகளை அவங்க மாற்றுவாங்க. உயர் நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் நாடாளுமன்றம் சொல்லுவாங்க, எல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். அடுத்த ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எதில் இருக்குன்னா 29(1) இருக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியோட தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதர். கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லைன்னா முன்சி இருப்பார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருப்பார், கிருஷ்ணமாச்சாரி இருப்பார், பட்டாபி சீதாராமையா மட்டும் கிடையாது. அடுத்த பார்த்தோன்னா அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம். சட்டமன்றம் உருவாக்காது, நாடாளுமன்றம் தான் உருவாக்கும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்த்தெழுகிறது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்த பார்த்தோன்னா 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்க்கு அமைக்கப்பட்ட குழு என்னன்னு கேட்டிருக்காங்க. மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க எல்எம் சிங்வி குழு, ஆண்டையும் பார்த்துருவோம். எல்எம் சிங்வி குழு 1986. அடுத்து பார்த்தோன்னா கிராம முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியத்தில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. கிராம முன்னேற்றமும் இந்தியாவும்னா அது வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும், அதுக்கு தான் கிராம முன்னேற்றமும் இந்தியாவும். கிஷான் கடன் அட்டை யாருக்கு கிடைக்கும்னா விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க, பங்குதாரருக்கு கொடுப்பாங்க, குத்தகைக்காரருக்கு கொடுப்பாங்க. எல்லாமே விவசாயிகள் தான், பயிரிடுறவங்க தான், அவங்க எல்லாருக்கும் கிஷான் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அடுத்த கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூரில் நடந்திருக்கும். சாந்தால் கிளர்ச்சி வந்து பால்பூரில் நடந்திருக்கும். கோண்டுகளோட எழுச்சி ஒரிசா, அஹோம்கள் எழுச்சி வந்து அஸ்ஸாம். கோல் கிளர்ச்சி நடந்த ஆண்டு பார்த்தோன்னா 1831-32. சந்தால் வந்து 1855. இந்த கோண்டு கிளர்ச்சி, அஹோம் கிளர்ச்சி உங்களுக்கு ஆண்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பை ஏற்படுத்தியதுன்னா சத்தியாகிரக இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பூனா பிரச்சனையில் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையில் தான் அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த கொஷினும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தோன்னா காலவரிசைப்படி அடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா சைமன் குழு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். சைமன் குழு வந்து எதுக்காக கொண்டு வருவாங்கன்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு பயன்படுதான்னு பார்க்குறதுக்காக, ஆராய்கிறதுக்காக 10 வருஷம் கழித்து ஒரு குழு போடணும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைமன் குழுவை போட்டுருவாங்க. ஏன் அப்போ நல்ல விஷயத்துக்காக தானே இந்த சைமன் குழுவை போட்டிருக்காங்க. அப்போ ஏன் நம்ம அதை வேண்டான்னு அதை வெறுக்கிறோம், சைமனே திரும்பி போன்னு ஏன் எல்லோரும் முழக்கம் போடுறோன்னா, நம்ம இந்தியாவில் இந்த சட்டம் யூஸ் ஆகுதான்னு இந்திய மக்கள்கிட்ட கேட்டால் தானே தெரியும். ஆனால் அதில் எல்லாருமே ஒரு 7 பேர் இருப்பாங்க, எல்லாருமே ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் தான். நம்ம இந்தியர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லாரும் இந்த சைமனை வெளியே போக சொல்லுவாங்க. அடுத்த பார்த்தோன்னா மோதிலால் நேரு அறிக்கை. ஆங்கிலேயர்களெல்லாம் உங்களுக்கு என்ன அரசியலமைப்பு வேணுமா, உங்களுக்கு ஏதாவது எழுத தெரியுமா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரசியலமைப்பை பற்றி தெரியுமான்னு கேலி கிண்டலாக சொல்லிக்கிட்டு இருந்த டைமில் ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு வந்து அரசியலமைப்பு ஒரு அறிக்கை எழுதி கொடுப்பாரு. பாருங்கள், எங்களுக்கும் எல்லா விஷயமும் எழுத தெரியும்னு. அது 1928 நடக்கும். அடுத்த காந்தியோட இர்வின் ஒப்பந்தம், அதாவது வட்டமேசை மாநாடு பார்த்துருப்போம். 1930 ஃபஸ்ட்டு, 31, 32. இதில் இந்த 31 மட்டும்தான் காந்தி கலந்துப்பார். இப்போ இந்த 30லேயே காந்தி வருவாங்க. காங்கிரஸ் வந்தால் தான் கரெக்டான நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் வரல. அப்போ 31 காந்தி இங்கே வர வைக்கணும். அதுக்காக ஒரு ஒப்பந்தம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டு அவர் வந்து நீங்கள் அந்த டைமில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஜெயிலில் அடைச்சி போட்டவங்களெல்லாம் நீங்கள் விடுதலை பண்ணணும், நீங்கள் உப்புக்கான வரியை குறைக்கணும், நீங்கள் இராணுவ செலவு குறைக்கணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கோரிக்கையை வச்சு அதை இர்வின் பிரபு ஏற்றுக்கிட்டு தான் இவர் வந்து காந்தி வந்து இந்த 2வது வட்டமேசை மாநாடுக்கு போவார். கஷ்டப்பட்டு அவரை வந்து அந்த 2வது வட்டமேசை மாநாடுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே வகுப்பு வாரிய
பற்றி ராம்சே மெக்டொனால்டு பேசுவார். கோவத்தில் எழுந்திரிச்சு பாதியிலே வெளியே வந்துடுவார். அது வந்து காந்தியோட இர்வின் ஒப்பந்தம் 2வது வட்டமேசை மாநாடுக்கு முன்னாடி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து 2வது வட்டமேசை மாநாடு, காந்தி இர்வின் ஒப்பந்தம் இதுவும் சேர்த்து கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் தான் நடக்கும். அதுக்கு பிறகு தான் அவர் வந்து 2வது வட்டமேசை மாநாடுக்கு கிளம்பி போகிறாரு. லாஸ்ட்டு பார்த்தோன்னா வகுப்பு கொடை, இது வந்து 1932. இவர் அடுத்த 3வது வட்டமேசை மாநாடுக்கு போக மாட்டார். அங்கே தான் இந்த வகுப்பு வரி கொடையை ராம்சே மெக்டொனால்டு கொடுத்துருவார். இந்த வருஷப்படி இதை வந்து நம்ம ஆர்டர் படுத்தணும், அவ்வளோதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா எந்த ஆண்டு எந்த விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம், அது வந்து எப்போனா 1909. இந்த டைமில் இது வந்து மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம், இது வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதில் தான் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு ஃபஸ்ட்டாக கொடுப்பாங்க. இதில் தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் விவாதிக்க நமக்கு 1892 பரவாயில்ல உரிமையை தந்திருக்காங்க. நீங்கள் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நம்மளோட கருத்தை சொல்லலாம், ஆனால் எதிர்கருத்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு விவாதிக்க உரிமை கொடுத்துருக்காங்க. பர்மாவை நம்மக்கிட்டேருந்து பிரித்தது 1935 இந்திய சட்டத்தின்படி தான் பிரிப்பாங்க. ஆகஸ்ட் அறிக்கை வந்து 1919க்கு முன்னாடியே ஆக்சுவலி ஆகஸ்ட் அறிக்கை வந்துடும். அதுபடி இதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நார்த் கோட் ட்ரெவிலியன் கமிஷன். 1953 வந்திருக்கு. அது ஐசிஎஸ். இப்போ ஐஏஎஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக முன்னாடி ஐசிஎஸ் தான் இருந்து, அந்த ஐசிஎஸை கொண்டு வரதுக்கு தான் நார்த் கோட் ட்ரெவிலியன் கமிஷன் இருந்திருக்கு. அடுத்த எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியதுன்னா கல்விக் கொள்கையில் தான் கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியிருக்கு. ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ் குறிப்பிடவற்றுள் எதனை சுட்டுகிறதுனா இந்திய ஒற்றுமை. இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம்னா 1913 கீதாஞ்சலி நூலுக்காக நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அடுத்த ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா வந்து தேவேந்திரநாத் தாகூர். அந்த பிரம்ம சமாஜனத்தை ராஜாராம் மோகன் ராய் தொடங்குவார். அவர் 1833 செத்து போயிடுவார். அவர் செத்து போனதுக்கு அப்புறமா தேவேந்திரநாத் தாகூர் தான் அந்த பிரம்ம சமாஜத்தை எடுத்து வழிநடத்துவார். அதனால் இவங்க குடும்பமே ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம்னு அழைக்கப்படும். கடவுள் ஒருவரே அப்படின்னு கொஞ்சம் வசனங்கள் எல்லாம் அதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கேசவ் சந்திரசன் வந்து தான் அதுலேருந்து வந்து இவர் வந்து கொஞ்சம் மிதவாதியாக இருப்பார் இவரோட அப்பா. அதனால் அவர் வந்து தனியாக பிரிஞ்சுட்டு போய் இந்திய பிரம்ம சமாஜம்னு தனியாக தொடங்குவார். அடுத்து அவரும் அவரோட 14 வயசு மகளை வேற யாருக்கோ ஒரு இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனால அதுலேருந்து பிரிஞ்சு கொஞ்சம் மக்கள் சாதாரண சமாஜம் ஆவாங்க. அடுத்த தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டதுன்னா தேசிய உறுதிமொழி வந்து தெலுங்கு மொழியில் உருவாக்கியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி எது கிடையாதுன்னா நீதி சமத்துவம் வந்து சட்டத்தின் ஆட்சி கிடையாது. அதாவது சட்டத்தில் ஒரு கான்செப்ட், இந்த குற்றம் பண்ணால் இப்படி தான் கொஞ்சம் சட்டம் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் நீதி சமத்துவம் பார்க்குறாங்க. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டதுன்னா இது வந்து ஆர்டிக்கிள் 50 50-50 ரெண்டையும் 50-50 பிரிக்கிறாங்க. நீதியை நிர்வாகத்தில் இருந்து 51 வந்து சர்வதேச அமைதி. இதெல்லாம் நெறிவுறுத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பியை நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? அயர்லாந்துலேருந்து. அடிப்படை உரிமை எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? அமெரிக்காலேருந்து. அடிப்படை கடமை எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னா ஸ்வராஜ் சிங் குழுவிலேருந்து வாங்கியிருக்கோம். அடுத்து இந்திய அரசாங்கம் குடியுரிமை மக்கள் ஆணையை வெளியிட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1962 தான். செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் அதோட உள்ளடக்கம் என்னென்னா விரைவாக நீதி வழங்குவது. செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல்னால் அது விரைவாக நீதி வழங்குதல். பல்வந்தராய் மேத்தா குழுவோட அறிக்கை வந்து என்னதை பரிந்துரைச்சிருக்கோன்னா 3 அடுக்குமுறை. பல்வந்தராய் மேத்தா குழு 1977 போட்டிருப்போம். 78 அதோட அறிக்கையை சமர்ப்பிக்குது. இது வந்து ஒரு 3 அடுக்குமுறை. 1977 அசோக் மேத்தா குழு தாண்டே வரும். அப்போ பல்வந்தராய் மேத்தா குழு வந்து அசோக் மேத்தா தான் 1977, பல்வந்தராய் வந்து 1956. மன்னித்து விடுங்கள். அடுத்தனா நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக யார் இருந்திருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக யார் இருந்திருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நம்ம லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லோரும் பெட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அடுத்த அமைச்சரவை வந்துடும். அந்த அமைச்சரவை அந்த கட்சியெல்லாம் கவிழ்ந்துடும். அடுத்த அடிப்படை கடமைகள் குறித்து சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்தது. வாய்ப்பே இல்லை. அடிப்படை கடமையை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் சேர்க்குறோம். அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். அப்படி இல்லை, சாரி கரெக்டு தான், இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். ஸ்வராஜ் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது கரெக்டு. நீதி பேராண்மைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். வாய்ப்பே இல்லை. இந்த 2, 3 மட்டும்தான் கரெக்டு. இந்த அடிப்படை கடமைகளை நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுப்போம். எப்போ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் அடிப்படை கடமைகளை கொண்டு வரோம். அடிப்படை கடமைகள் கொண்டு வரும்போது 10 இருந்துச்சு. இப்போ அடிப்படை கடமைகள் 11 இருக்குது. அடிப்படை கடமைகள்னால் என்ன? நம்ம தேசிய கொடி, தேசிய சின்னம் இதையெல்லாம் மதிக்கணும், பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அறிவியல் சிந்தனையை வளர்த்துக்கணும், நம்ம தேசத்துக்காக எப்போ வாங்கடா போரிடுங்கன்னு கூப்பிட்டாலும் எப்போவும் ரெடியாக இருக்கணும், நான் வரேன்னு ஓடணும். அதெல்லாம் தான் அடிப்படை கடமைகளில் இருக்கும். அடுத்த அரசியலமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அது அமல்படுத்தியது. இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது. 2மே கரெக்டு தான். மதசார்பற்ற இந்த வார்த்தை எப்போ முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? சார்பற்ற சோசலிசம். இதெல்லாம் எப்போனா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் சேர்த்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா புறா மாதிரியே அப்துல் கலாம் தான் கொண்டு வராரு. புறா மாதிரியை இது 2003 கொண்டு வருவார். அடுத்த நார்மன் போர்லாக் அவர் வீரிய ரக விதைகளை அறிமுகப்படுத்துவார். அதனால தான் நம்ம பசுமை புரட்சியில் எல்லாம் நல்லா தன்னிறைவு அடைவோம். மக்களாட்சி என்ற சொல்லி முதலாக யார் பயன்படுத்தி இருக்காருன்னா ஹெரோடோட்டஸ். அடுத்த இந்திய அரசியலமைப்பின் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்த இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் எதுலன்னா 6ல் சொல்லியிருக்காங்க. அப்போ 5ல் மத்திய அரசாங்கம், 4ல் டிபிஎஸ்பி, 3ல் அடிப்படை உரிமைகள். நமக்கு தெரியும் அடிப்படை உரிமை அமெரிக்கா, டிபிஎஸ்பி அயர்லாந்து, மாநில மத்திய அரசாங்கமெல்லாம் கிட்டத்தட்ட இங்கிலாந்து. அதுக்கு உள்ளே இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்திய பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக இருப்பது பாராளுமன்றம். சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யாருன்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சினாலே ஏவி டைசி. பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுனா ஜப்பான். பொது உடைமை அரசு நிலவாத நாடு ஜப்பான். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 42 1976. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யார்கிட்ட முன்னனுமதி வாங்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்கணும். இதே சட்டமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்தணும்னா நம்ம ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதனால தான் பண மசோதாவை மட்டுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுல்ல, அவங்க பண மசோதாவை திருப்பி அனுப்பக்கூடாது. ஏன்னா அவங்கக்கிட்ட முன் அனுமதி வாங்கிக்கிட்டு தானே அந்த பண மசோதாவையே அவங்க சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதனால் பண மசோதாவை எப்போவுமே ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி திருப்பி அனுப்ப முடியாது. ஆளுநரை யார் நியமிப்பானா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஆளுநரை. நியமனத்துக்கான ஆர்டிக்கிள் 155. அவசர சட்டங்களை யார் வெளியிடுவார்னா இதில் கொடுத்துருக்கிறதுல அவசர சட்டங்களை மத்தியில் குடியரசுத் தலைவரும் மாநிலத்தில் ஆளுநரும் வெளியிடுவாங்க. அப்போ 2 பேரோட ஆர்டிக்கிளையும் பார்த்துருவோமா? குடியரசுத் தலைவருக்கு 123, இது அப்படியே திருப்பி போட்டால் 213. இது ஆளுநருக்கு, இது குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம். அடுத்த பார்த்தோன்னா அரசியல் அறிவியலை ஒரு கலைப்படமாக கருதியவர்கள் யாருன்னா மைட்லாண்டு அகஸ்டே கோம்டே. யாரெல்லாம் தெரில, கோம்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்லாண்டு. அரசியல் அறிவியலில் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கணும் அப்படின்னு எதில் சொல்கிறாங்கன்னா அடிப்படை கடமைகளில் சொல்லுவாங்க. 51Hன்னு நினைக்கிறேன். அடுத்த இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட, அதாவது நம்ம தமிழ் மொழி தான் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அது எந்த ஆண்டுன்னா 2004. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவைனா ராஜ்யசபா பாராளுமன்றத்தின் மேலவையாக தான் இருக்குது. அடுத்த பார்த்தோன்னா மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார். அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று யார் கூறியிருக்காருன்னா சர்தார் வல்லபாய் படேல். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தியர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதுன்னா கராச்சி மாநாடு. அதே மாதிரி காந்தி 1885 காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து 1948 அவர் செத்து போகிறது வரைக்கும் ஒரே ஒரு மாநாட்டில் மட்டும்தான் நம்ம தலைவர்
நம்ம தலைவராக இருந்திருப்பார். நம்ம தலைவர் இல்லை, நம்ம தாத்தா தலைவராக இருந்திருப்பார். 1924 பெல்காம் மாநாட்டில் மட்டும்தான் காந்தி தலைமையில் மாநாடு நடக்கும். மொத்தத்தில் இந்த ஒரு மாநாடு மட்டும்தான் காந்தி தலைமையில் நடக்கும். இதுக்கு அடுத்த வருஷம் வந்து சரோஜினி நாயுடு தலைமையில் மாநாடு நடக்கும். அதனால் இந்த ஒரு வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நேரு அறிக்கை கமிட்டியோட தலைவர் யாருன்னா, நேரு அறிக்கை நம்ம ஆண்டு பார்த்தோம் 1928. அதோட தலைவர் யாருன்னா மோதிலால் நேரு. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஆலன் ஆக்டேவியன் கியூம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1885. எழுதலை, உங்களுக்கு தெரியும். 1885 தான் தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு வந்து ராமகிருஷ்ணர் இறந்துருவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1886 அவர் இறந்துருவார். அடுத்த பார்த்தோன்னா லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. லோக் ஆயுக்தா அமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்தது மகாராஷ்டிரா. முகவுரையின் நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. எப்போ கொண்டு வருவாருன்னா டிசம்பர் 13, 1946 கொண்டு வராருடே. அதை எப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 22, 1947 அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஜூலை 22, 1947 இதில் தான் தேசிய கொடி, தேசிய கீதம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. தேசிய கொடி, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை 22. அடுத்த டிசம்பர் 22. இதெல்லாம் 22 வரனால இந்த மூணையும் தொடர்ந்து சொல்கிறேன். டிசம்பர் 22 என்ன நடக்கும்னா, இது நம்மளோட பூமி, இது பூமத்திய ரேகை. கீழே வந்து இங்கே மகர ரேகை, இங்கே வந்து கடக ரேகை. இந்த மகர ரேகை இருக்குல்ல, இந்த பக்கம் அப்படியே நம்ம சன் போய் பார்க்குறது வந்து டிசம்பர் 22 தான் சன் வந்து இங்கே கரெக்டாக விழும். அந்த டைமில் தான் இங்கே அவர் விழுறதுனால நமக்கு கொஞ்சம் குளிர்காலமாக இருக்குது. அதனால் இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 22, 1947 குடியரசு, அதாவது இந்த முகவுரை தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே ஜூலை 22, 1947 வந்து தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடி டிசம்பர் 22. ஆண்டு கேட்காதீங்க, ஆண்டெல்லாம் கிடையாது, இது கான்செப்ட். டிசம்பர் 22 தான் அப்படியே போய் நம்ம சூரியன் வந்து கீழே மகர ரேகையை போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பார்த்துட்டு வருவார். அடுத்து வந்து பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1983 கொண்டு வராங்க. பொருளாதார மறு ஆய்வுக்குழு இது யாரோட தலைமையிலனா எல்கே ஜா. பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1983 எல்கே ஜா. காவல் சட்ட வரைவுக்குழு 2005. காவல் சட்ட வரைவுக்குழு 2005 வந்து யாரோட தலைமையிலனா சோலி சோப்ராஜி. 2005 தான் தகவல் உரிமை சட்டம் கொண்டு வருவோம், அக்டோபர் 12. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குழு 1978. இது வந்து அசோக் மேத்தா 77 கொண்டு வருவாங்க. 78 அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பார். மத்திய மாநில உறவுகளுக்கான குழு 1983 ஆர்எஸ் சர்க்காரியா. மத்திய மாநில உறவுகள் குழு 1983 ஆர்எஸ் சர்க்காரியா. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 கொஷின் மட்டும்தான். அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை அளிக்கிறதுனா அரசு பணியாளர்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பாதுகாக்க இந்த ஆர்டிக்கிள் 311 அளிக்குது. இதை நீக்க சொல்லி தான் சந்தானம் சொல்லியிருப்பார். இதை ஃபஸ்ட்டு நீக்குங்க ஐயா, அப்போ ஊழலில் ஈடுபடுறவங்களெல்லாம் பிடிச்சி நம்ம சீக்கிரமாக உள்ளே போடலான்னு இந்த ஆர்டிக்கிளை நீக்க சொல்லி தான் சந்தானம் வந்து பரிந்துரை செய்வார். அடுத்த எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா தான். இதை தான் ரெண்டுலேயும் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மையில் நிறைவேற்ற வேண்டும். பண மசோதா லோக்சபாவுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது. சாதாரண மசோதா சாதாரண பெரும்பான்மையில், தனியார் மசோதாவும் கிட்டத்தட்ட சாதாரண பெரும்பான்மையில் தான். அடுத்த யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா சிஎன் அண்ணாதுரை. அவர் வந்து 1967 ஆட்சிக்கு வருவார். 1969 செத்து போயிடுவார். அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே நிறைய விஷயம் கொண்டு வந்துடுவார். படியரசி திட்டம் கொண்டு வராரு, சுயமரியாதை திருமணம் கொண்டு வராரு, அதாவது ஹிந்துக்கள் திருமண சட்டத்தை திருத்தி கொஞ்சம் விஷயத்தை கொண்டு வருவார். அடுத்த பார்த்தோன்னா தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் வந்து பெரியார் 1925 ஆண்டு. இது மறந்துடாதீங்க. இவர்லேயே முக்கியமான கான்செப்ட் இந்த ஒன்று தான். 1925 அந்த வருஷம் தான் குடியரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை தொடங்குவார். புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் வந்து ராஜீவ்காந்தி. புதிய கல்விக் கொள்கையை யார் அறிமுகப்படுத்தினார்னா ராஜீவ்காந்தி. அடுத்த முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் தொடங்கப்பட்டது எங்கன்னா கோராக்பூர். முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் எங்கே தொடங்கியிருக்குன்னா கோராக்பூர். அடுத்த பார்த்தோன்னா சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலம் நடத்தியவர்.
இது நல்லா தெரியும். 1927 வர்றாங்க. 28 அந்த ஊர்வலத்தில் வந்து லாலா லஜபதி ராயை வந்து சாண்ட்ரஸ் அடிச்சிருவார். அதுக்கு பதிலாக தான் பதக் சிங் பழி வாங்குறேன்னு குண்டு போட்டு மாற்றி கொன்று லாஸ்ட்டு பாவம் பிள்ளைய சின்ன வயசுலேயே தூக்கில் போட்டுருவாங்க. இப்போது சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாபின் சிங்கம்னு அழைக்கப்படுறது நம்ம லாலா லஜபதி ராய். வங்காளத்தோட சிங்கம் யாருன்னா நேதாஜி. பஞ்சாபோட சிங்கம் லாலா லஜபதி ராய், வங்காளத்தோட சிங்கம் வந்து நேதாஜி. அந்த வங்க பிரிவினையெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லை, அந்த லாலா லஜபதி ராய் முதலே சொல்லியிருப்பார், அந்த பஞ்சாபை வந்து பிரித்து கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு தனியாக ஹிந்துக்களுக்கு தனியாக கொடுத்துருங்கப்பான்னு. அதை கேட்காம லாஸ்ட் பிரித்து கொடுக்கும்போது பாவம் நிறைய மக்களை வந்து பாகிஸ்தானில் கொன்றுவாங்க, ஹிந்து மக்களெல்லாம். 1922 ஆண்டு யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா ஈவேரா. 22 தலைவராக இருக்கார். ஆனால் பாவம் 25 காங்கிரஸ்லேருந்தே பெட்டியை கட்டிட்டு கிளம்பி போயிடுவார். இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு 1917 ஈரோடில் நகராட்சி தலைவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். சரி போதும், நிறைய கொஷின் இன்றைக்கி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் போட்டிங்கன்னா கமெண்டில் அதை நிறைய பேர் பார்ப்போம். நானும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.